Hello, mic check. Hello, hello. Mic check. Hello. 1, 2, 3. Mic check. Hello, hello, hello. 1, 2, 3. Mic check. Hello, hello. பார்த்துக்க இப்பா சார் இது கொஞ்சம் பக்கத்தில் வைக்கணுங்களா சார்? இது அப்படியே உங்களையும் சரியாக அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே இருக்குமா சார்? Madiyo
பட எழுதிய முதல்வோனே முப்புறங்கே செய்த அச்சிவன உரைவதோ அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொண்டு சுப்பின மணிப்படு அப்புணம் அதனிடை இவமாகி அக்குற மக்களோட அச்சிறு முருகனை அக்கன மன்னமருள் பெருமாளே மட்டவில் மலர் கொடு பணிவோமே सिद्धि विनायक मूर्ति की जय उम्बतरते नुमति कसिवागी उनकड़ते नमुद तुनगूरी युवदसत पदगे पलकालो युवदसत पदगे पलकालो सिद्धि विनायक मूर्ति की जय இப்போ ஸ்ரேயா சீதா கல்யாணம் சொற்பொழிவு சொல்ல போறா. जानकी कांत स्मरणं जय जय राम राम आंजनेय स्वामी जय गोपिका जीवन स्मरणं गोविंदा हरि गोविंदा सद्गुरुनाथ महाराज की जय हरिदास गिरि स्वामी की जय नमः पार्वती पतये हर हर महादेव आदिपरा
शरणागत पोषाय त्यागराजाय मङ्गलं त्यागराजाय मङ्गलं नन्मयं सर्वं नाளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம 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 என்ற இரண்டெழுத்தினால் இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் சீதம்மாயம்மா 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 ஸ்ரீராமுடு மாதன்றே சீதம்மாயம்மா வாதாரஜ சௌமித்ரி வாதாரஜ சௌமித்ரி வாதாரஜ சௌமித்ரி வாதாரஜ சௌமித்ரி வண்ணத்தேய ரிபுவர்தன வாதாரஜ சௌமித்ரி வண்ணத்தேய ரிபுவர்தன சாத భరతాదులు సోదరులు మారు ఓ మనస తాత భరతాదులు సోదరులు మారు ఓ మనస సీతమ్మాయమ్మ సీతమ్మాయమ్మ శ్రీరాముడు మాతండ్రి సీతమ్మాయమ్మ పరమేశ వశిష్ఠ పరాశర నారద సౌనక సుఖ పరమేశ వశిష్ఠ పరాశర నారద సౌనక సుఖ సురపతి గౌతమ లంబోదర గుహ సురపతి గౌతమ లంబోదర గుహ సనకాతులు ధరణిజ భాగవతాగ్రేసరు ధరణిజ భాగవతాగ్రేసరులెవరో వారెల్లరూ వరత్యాగరాజునికి వరత్యాగరాజునికి పరమ బాంధవులు మనస వరత్యాగరాజునికి పరమ బాంధవులు మనస సీతమ్మాయమ్మ సీతమ్మాయమ్మ శ్రీరాముడు మాతండ్రి శ్రీమద్ వాల్మీకి రామాయణం అనుగ్రహ గ్రంథమా శ్రీమద్ వాల్మీకి రామాయణం வால்மீகி மகரிஷி பல்வேறு கேரக்டர்ஸ் மூலமா எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிட்டே இருக்கலாம், ஆனா மனிதன் ஒருபோதும் மாறக்கூடாது. ராமர் எல்லாத்துக்கிட்டையும் அதே பிரேமை அதே
திடீர்னு அமிர்தமா மேலிருந்து பொழியுதுன்னா எப்படி இருக்கும்? அதை போல இருக்கு நீங்க வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் குற்றவாளியே இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு லட்டு மாதிரி தங்கமான குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும்? அதை போல நீங்க வந்தது. நீங்க வந்தனால புண்ணியம் பண்ணிருக்க போலாங்க. நீங்க என்னை தேடி வந்திருக்கீங்க, என்னுடைய ஜென்மமே சபலமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி 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 வரவேற்கிறாராம் விஸ்வாமித்திரர் ராஜா தசரதர். அப்போ வரவேற்று கடைசியா சொல்றார், விஸ்வாமித்திரரே உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு, என்ன வேணும்னு கேளுங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்னை தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீங்க என்ன விஷயத்துக்காக வந்தீங்களோ அது நிறைவேற்றிக்காம நீங்க போகக்கூடாது. நான் செஞ்ச புண்ணியம் நீங்க வந்தது ரொம்ப பாக்கியமா நான் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றிக்கணும், என்ன வேணுமானாலும் உங்களுக்கு தரணும்னு ஆசையா இருக்கு, என்ன வேணாலும் கேளுங்கள் தரேன் அப்படி சொன்ன உடனே தான் விஸ்வாமித்திரர் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ ராஜா தசரதர்கிட்ட சொல்றாருன்னா, சத்ருஷம் ராஜசாதுல கவை தத்புவி நாயதா மகாவம்சப்ரசூதஸ்ய வசிஷ்டவ்யபதேசினக தத்புத்ரம் ராஜசாதுல ராமம் சத்யபராக்ரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் நீதாதுமர்வசி தத்புத்ரம் ராஜசாதுல ராமம் சத்யபராக்ரமம் காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் நீதாதுமர்வசி காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் நீதாதுமர்வசி. அப்போ ராஜா தசரதரே, நீங்க வந்தது புத்திரபாகியம் ரொம்ப நாளா கழிச்சு புத்திரன் பெற்றது போல இருக்கு, மழை பெய்யறது போல இருக்கு, அமிர்தம் பெய்யறது போல இருக்கு அப்படி சொல்லி சொல்லி வரவேற்கிறீங்க இல்லையா? ஒரு மகான் தான் இன்னொரு மகானை இப்படி எல்லாம் வரவேற்க தெரியும். இதே தெரியுது, உங்களுடைய குல பெருமையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. வசிஷ்ட மகிழ்ச்சி உங்களுக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் போதிச்சிருக்காரு, நல்லாவே தெரியுது. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நான் சித்தாசிரமத்துல இருந்து வந்திருக்கேன். நான் இப்போ சித்தி பெறதுக்காக யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த யஜ்ஞத்துல என்ன கரெக்டா பூர்ணாபூர்த்தி கொடுக்குற அந்த சமயத்துல ராட்சசர்களாம் ரத்தம் அஸ்தி மாம்சம் எல்லாம் யாகத்தை போட்டு இந்த யஜ்ஞத்தை பண்ண விடாம அப்படி தடுத்து நிறுத்திடுறாங்க அந்த ராட்சசர்களாம். அதனால இந்த யஜ்ஞத்தை பண்ண முடியல. அதுக்காக காகபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் நீதாதுமர்வசி அப்படி காகபக்ஷதரம் உன்னுடைய பிரிய புத்திரன் இருக்கானே ராமன், அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அப்படி சுருசுருவான கேசம் நெத்திய மறைச்சிட்டு அவ்வளவு அழகா இருக்கக்கூடிய என்னுடைய ஜேஷ்ட பிரிய புத்திரனாகிய ராமனை எனக்கு யுத்தம் பண்ண வேண்டி போடு அப்படி பார்த்தா அதுவும் அவங்க இருக்கிறப்ப ராமன் அப்பா யாருமே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ராம லட்சுமணன் தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, என்னுடைய ஜேஷ்ட பிரிய புத்திரனாகிய ராமனை கொடு அப்படி பார்த்தா விஸ்வாமித்திரர் ராமர் அதுவும் நினைக்கிறத பார்த்து ஸ்டன் ஆகிட்டார். ஒரு நிமிஷம், என்ன ஒரு அழகு, இந்த அழகை வர்ணிக்கதான் சாத்தியமா இல்ல அந்த அழகை பேசதான் சாத்தியமா, இந்த அழகை பார்க்கதான் சாத்தியமா? எப்பேற்பட்ட அழகு! ராமனை பார்த்து சட்டன் முகத்தை திருப்பிட முடியுமா என்ன? அப்பேற்பட்ட அழகோட இருக்கக்கூடிய ராமன் எவ்வளவு சொகுசாக நிற்கிறார். ராஜபுத்திரன் இல்லையா, இப்படி ஒரு அழகு நான் பார்த்ததே இல்லை, ஸ்டன் ஆகிட்டார். பட்டுதலே இல்லாம இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு கூட ஆசை வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு சொகுசா இருக்கக்கூடியவர். அதாவது தியாகராஜ சுவாமிகளும் சொல்றாருன்னா, சொக சுஜூடதரமா நீ சொக சுஜூடதரமா நீ சொக சுஜூடதரமா நீ சொக சுஜூடதரமா சொக சுஜூடதரமா
சௌக்கியமா இருப்பா ராஜா தசரதரே அப்படி சொன்னா பரவாயில்ல. சௌக்கியமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வசிஷ்டர் பார்க்கிறாரா, ராமனை குறுக்காட்டி பிரளயமே வந்துடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ராஜா தசரதரே எது தெரியுமா ராமனை கேட்கிறார். விஸ்வாமித்திரர் பல அஸ்திர சஸ்திர வித்தைகள்லாம் சொல்லி தரக்காக கேட்கிறார். அப்படியே ஒரு சூரனாக கேட்கிறார் ராமரை. அதனால இந்த விஸ்வாமித்திரர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வசிஷ்ட மகரிஷி சொல்றார். இதே ராஜா தசரதோ இதுதான் கேட்கிறாரா, என்னுடைய ராமனுக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகள்லாம் சொல்லி தர கேட்கிறாரா, முன்னாடி சொல்லக்கூடாதோ, ராமா வாப்பா விஸ்வாமித்திரர் போயிட்டு வா அப்படின்னு சொல்றார் ராஜா தசரதர். அப்போ ராமர் வந்தா கூட லக்ஷ்மணன் எப்பவும் இந்த தன்னுடைய அண்ணாவை சேவை பண்றதுக்காக. அப்போ ராம லக்ஷ்மணன் 2 பேரும் வராங்கன்னா அப்போ தியாகராஜ சுவாமிகள் சொல்றாரு என்னன்னா, இங்க வாப்பா ராமா அப்படின்னு சொல்றது ராஜா தசரதர் என்ன காரியம் பண்ணாரோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. தசரதூரு ஸ்ரீராமா ராஜாயணி பெருமகுரு தவேவி ஜெயசனோ தெளியா. தசரதூரு ஸ்ரீராமா ராஜாயணி பெருமகுரு தவேவி ஜெயசனோ தெளியா. வாப்பா ராமா விஸ்வாமித்திரர் கூட போயிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே, விஸ்வாமித்திரரே என்னுடைய ராமன் லக்ஷ்மணன் என்னுடைய 2 கண்ணு போல உங்ககிட்ட 2 கண்ணையும் ஒப்படைக்கிறேன். நீங்க தான் பார்த்துக்கணும் ராம லக்ஷ்மணர்களை. 2 பேருக்கும் நீங்க தான் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் இருந்து நல்லா பார்த்துக்கணும். என்னுடைய வீர் சுவாமி 2 பேரும் இந்த 2 குழந்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க பார்த்துக்கோங்க ராம லக்ஷ்மணர்களை அப்படின்னு சொன்னே. கவலையே பட வேண்டாம், உங்களுடைய ராம லக்ஷ்மணருக்கு சகல விதமான மங்களங்களையும் பண்ணி அனுப்ப பாருங்க அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்திரர். உடனே அவங்க ராம 2 பேரும் ராம லக்ஷ்மணர்கள் பின்னாடி விஸ்வாமித்திரர் தான் அழைச்சிட்டு போறாரு. அப்போ பின்னாடி பார்த்துமா ஆனந்தப்படுறாரு. என்ன அழகு என்ன அழகு அப்படின்னு சொல்லி இவர் முன்னாடி பார்த்து நடக்கிற பின்னாடி பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருக்கா ராம லக்ஷ்மணர்கள். என்ன ஒரு அழகு அப்படின்னு கண்ணை பார்க்கிறா, தாமரைக்கு போடுற கண்ணை பார்க்கறதா, 2 கண்ணு பத்த மாட்டேங்குதுப்பா ராமாவும் அழகை பார்க்கறது அப்படின்னு சொல்லி அழைச்சி கூட்டிகிட்டே வந்தா. மனசுக்கு வந்தாச்சு. இப்போ ராம லக்ஷ்மணர்கள் மனசுக்கு வந்தாச்சா. அந்த சமயத்துல என்ன ஆசிரமத்துக்கும் வந்தாச்சு. அப்போ
ஒன்றும் பண்ணல. 9 மணிக்கு எழுந்திரிச்சு தூக்கத்தை கழிச்சதுக்கு வரா. அப்போ வந்து ராமா இவள் தான் தாண்டத்தை இவன் நிற்கிறான் பாரு. இவனை வந்து பெண் நினைச்சு நிற்கிறாது ராமா. இவனா ஸ்ரீ, பெண்கள் பெண்கள் மாதிரி நடந்துக்கிட்டாதான் பெண்கள். இவனை நீ விட்டுடாத ராமா, எடு அங்க அடி தாண்டதைய அப்படின்னு சொல்றார் விஸ்வாமித்திரர். உடனே ராமர் அந்த தானத்தை எடுக்கிறாரா. கம்பர் சொல்ற அழகா என்னன்னா, சொல்வோக்கும் கடிய வேக சுடுஷரம் கரிய செம்மல் அல்வோக்கும் நிறத்தினால் விருவலும் வயிற குன்ற பல்வோக்கும் நெச்சு தங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லால் நல்லோரும் பொருள் என போய் தன்றே கல்லா புல்லால் நல்லோ சொன்ன பொருள் என போய் தன்றே சொல்வோக்கும் கரிய வேக சுடுஷரம் கரிய செம்மல். அப்போ உலகத்திலே ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா, லைட்டை விட சவுண்ட்லாம் ஃபாஸ்டா டிராவல் பண்ணுவான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அடுத்த செகண்ட் எல்லாத்துடைய காதலையும் போய் ரீச் ஆகுது. நம்மளுடைய இந்த தமிழ் கவிஞர்கள் எல்லாம் சயின்டிஸ்ட் இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க சவுண்ட் தான் ஃபாஸ்டா டிராவல் ஆகும். கம்பர் அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்காரு. கம்பராமாயணத்துல சொல்லுக்கும் கடிய வேக அப்படி அந்த சவுண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடியது. ஆனா அந்த சவுண்டை விடவும் கொஞ்சம் ஃபாஸ்டா டிராவல் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்ரீ ராமபானம். அந்த ராமபானத்தை எடுத்து அந்த தாண்டகை மேல விட்டாரா, அந்த தாண்டகை பானம் பிடிச்சிட்டு அது அதனுடைய முதுகு வழியா பிடிக்கிட்டு போகுது. அந்த அம்பு அது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா,
ரட்சிக்கணும் அப்படின்னு ராமன் கேட்டுட்டாங்க. அப்படியே ராமன் இப்போ நான் தான் ரட்சிக்கணுமா, வாங்க வாங்க ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அப்படி ஒரு வினயமா உங்களுக்கு கைங்கரியம் பண்றது என்னுடைய பாக்கியம்ங்கிறார் ராமர். அப்போ என்ன ஆரம்பிச்சாச்சு, விஸ்வாமித்திரன் ஆபூதி கொடுத்துட்டே இருக்கா. கட்ட பூர்ணாபூதி கொடுக்குற சமயம் இந்த ராட்சசர்கள்லாம் ஒரே கிண்டலும் கேள்விமா இருக்கு. இந்த பூமியில இந்த வேத பண்டிதர்கள்லாம் யஜ்ஞம் பண்றது அவ்வளோ கேலி கிண்டலா இருக்கா அந்த ராட்சசர்களுக்கு எல்லாம். இங்கேயும் வாழ்க்கைக்கு சொல்ற நீ கேலி கிண்டல் பண்றதெல்லாம் ராட்சச குணம் அப்படின்னு சொல்லி
பக்கம் வந்து அப்படி அகல்யையும் அப்படி கரையேற்றி விடுறார் விஸ்வாமித்திரர். அப்படின்றப்போ ராமர் வந்து தன்னுடைய திருவடிகள் எங்க அகல்யை ரிஷி பத்னியாச்சு அவள் மேல தன்னுடைய கான் பற்ற போகுதோ அப்படின்னு பார்த்து பார்த்து திருவடிகளை வைக்கிறாராம். அகல்யையும் ராமர் எப்ப என்ன திருவடிகளை வைப்பாரோ அப்படின்னு காத்திருக்கோம் அகல்யை. அப்படின்ற சமயத்துல இப்படியே இருக்கேன்னா எப்போ அவன் வந்து கரையேறுது. அதனால அந்த பக்கம் ஒரு சோழ ஒரு காற்றடிச்சுதான். அந்த காற்றுல என்ன ராமனுடைய திருவடிகள்ல இருந்த அந்த பாத தூளி அந்த ரஜஸ் அப்படி அந்த அகல்யை மேல படுதான். அந்த பாத தூளி பட்டதுக்கு என்னன்னா அவளுக்கு முன்ன விட வந்து கலக்கப்பட்டிருந்தாலும் முன்ன விட ரொம்ப சுத்தமாயிட்டாலாம் அகல்யை. அப்போ தியாகராஜ சுவாமிகள் சொல்றாரு என்ன நிரவதி சுகதா அந்த அகல்யைக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ராமரை கண்ணால பார்த்தோம், நமக்கும் சாப விமோசனம் கிடைச்சிச்சு. ஏன்னா எவ்வளவு காலம் யார் நமக்குமே தெரியாம இருந்தா இல்லையா? இப்போ அந்த சாப விமோசனம் கிடைச்ச உடனே ஒரே ஆனந்தமாக இருக்கு அகல்யைக்கு. எப்படி கௌதமர் அகல்யை தம்பதியை சேர்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் மிதிலா தேசத்துக்கு உள்ள வந்தாச்சாம். மிதிலா தேசத்துக்கு உள்ள வந்த உடனே அந்த ஜனக மகாராஜா யஜ்ஞசாலை போட்டுருக்காரா. பொதுவாக ஜனக மகாராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னா இவர் பாட்டு இவர் வேலை மட்டுமே பார்த்துட்டு இருப்பார். அப்படி ஒரு
இவங்க 2 பேரும் ராம லக்ஷ்மணர்கள். இவங்களை யாரோ என்று எண்ண வேண்டாம். இவங்க 2 பேரும் ராஜா தசரதனுடைய புத்திரர்கள். அப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிவ தனுஷை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. உங்ககிட்ட நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா, சிவ தனுஷை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. படுத்த வில் இவன் கைக்கு போதுமோ போதாதோன்னு பார்க்க எனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் இந்த 2 பேரையும் நான் அழைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா ஜனகர் சொல்றாராம், ஜனக மகாராஜா, இவங்க 2 பேரும் ராம லக்ஷ்மணர்களும் நீங்களும் வந்து நான் செய்த பெரும் பாக்கியம் இல்லையா? என்னுடைய யஜ்ஞம் பூஜைகள் எல்லாம் இன்னைக்குதான் நிறைவேறது போலயே இருக்கு. வாங்க வாங்கன்னு சொல்லி இதுல அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறாராம் ஜனக மகாராஜா ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரையும். அப்போ அந்த மிதிலா ராஜ வீதி வழியா நடந்து வர்றப்போ ராம லக்ஷ்மணர்களை ரட்சகர் காணாம எல்லாரும் அந்த மிதிலா தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் பார்க்கறாங்களாம். என்ன ஒரு அழகா இருக்காரு ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரும். அப்படி சூரியனும் சந்திரனையும் கீழே இறங்கி வந்தது போல இருக்கே, என்ன ஒரு அழகு அப்படின்னு கண்ணு கடைக்கே போகல, கண்ணு கூட சிமிட்டாம பார்த்துட்டே இருக்காங்களாம் ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரையும். அப்படி இருக்கப்போ ராம லக்ஷ்மணர்கள் கன்னி மாடம் வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கன்னி மாடத்துல என்னன்னா நிறைய அந்த சிற்பங்கள் எல்லாம் இருக்குமா. அப்படி ஒரு ஆர்கிடெக்சர் மிதிலா நகரத்துல நிறைய ஒரு பெண் போல சிற்பங்கள்லாம் இருக்கு, ஒரு பெண் நாட்டியமா இருக்கு போல சிற்பங்கள்லாம் இருக்கு. அப்படி இருக்கப்போ அந்த சிற்பங்கள்லாம் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காராம் ராமன். ரசிக்கிறார் அந்த சிற்பங்கள்லாம் பார்த்து. லக்ஷ்மணன் இருப்பா எவ்வளவு அழகா இருக்கு அந்த சிற்பங்கள்லாம் பார்க்க அப்படின்னு ரசிச்சு வந்துட்டே இருக்காராம் ராமன். டக்குனு ஒரு சிற்பத்தை பார்க்கிறா. பார்த்து ஆஹா என்ன ஒரு அழகா இருக்கு இந்த சிற்பம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சிற்பம் கண்ணை சிமிட்டுதான். அப்போ இது கண்ணை சிமிட்டுதே, இது ஒரு சிற்பம் இல்லை போல இருக்கே, இது பதுமை நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சிற்பம் இல்லை ஒரு பெண் போல இருக்கே அப்படின்னு சட்டு முகத்தை திருப்பிட்டார் ராமன். அதுக்கப்போ அந்த சிற்பம் அந்த பதுமை கிடையாது, அது பதுமா சீதாதேவி. அப்படி மேலிருந்து பார்க்கிறாராம் கன்னி மாடத்துல இருந்து. அப்படி ராமனை பார்க்கிறா சீதாதேவி, ராமனும் அப்படி சீதாதேவியை பார்க்கிறாராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிறாராம். பார்த்த உடனே மனசு 2 பேருக்கும் ஒன்னாயிடுச்சான். அப்படின்றப்போ காருலாவும் சீருலாவும் மிதிலையில் காருலாவும் சீருலாவும் மிதிலையில் கன்னி மாடம் தன்னில் முன்னேறவர் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஒரு சரணம் சீதாதேவிக்கு பொழுதும் இன்னொரு சரணம் ராமனுக்கு பொழுதுமா. இப்ப சீதாதேவி நினைக்கிறா சந்திரபிம்ப முகம் போல இருக்கே என்னுடைய முகம், சந்திரபிம்ப முக மலராலே என்னை தானே பார்க்கிறார் ஒரு காலே. அந்த நாளில் சொந்தம் போலே உருகிறார், இந்த நாளில் வந்து சேவை தருகிறார் யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே யாரோ இவர் யாரோ என்ன பேரோ அறியேனே. இவர் யாரோ என்ன பேரோ தெரியல, ஆனா இவ்வளவு அழகா இருக்காரு, இவர் சந்திரபிம்ப முகம் போல இருக்கே அப்படின்னு சீதாதேவி பார்க்கிறாராம். ராமனும் என்ன ஒரு தங்க பதுமை போல இருக்கே இவள் அப்படின்னு ராமனும் ஒரு பார்க்கிறாராம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதை பார்த்து விஸ்வாமித்திரருக்கு ஒரே ஆனந்தமாக இருக்கு. அப்போ சபை கடைசி வந்தாச்சு ராம லக்ஷ்மணர்கள் 2 பேரையும். அப்போ தன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வெள்ள காண்பிக்கும்படி சொல்றார் அந்த 2 குழந்தைகள் உங்களுடைய வெள்ள பாண்டுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே 10,000 வீரர்கள் சேர்ந்து அப்படி தூக்கிட்டு வரணுமா அந்த சிவ தனுஷ். அந்த பெரிய பெட்டியில இருக்கும் அந்த சிவ தனுஷ். அதை வந்து 10,000 வீரர்கள் அப்படி பிடிச்சு, அப்பயும் 10,000 வீரர்கள் பிடிச்சிருந்தாலும் தூக்க முடியாம அப்படி தூக்கிட்டு வருவாங்க. அப்போ சின்ன வயசுல சீதாதேவி எல்லாம் அந்த சிவ தனுஷ ஒரு கையில அப்படி அசால்ட்டா தூக்குறவலாம். தோழிகள் எல்லாம் அப்படி பூ பந்து விளையாண்டுட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த பூ பந்து இருக்கு இல்லையா, ஃப்ளவரானே அந்த பால் வந்து சிவதனுஷ் இருக்கக்கூடிய பெட்டி கடியில வந்து போய் விழுந்துருச்சான். அப்போ சீதாதேவி தான் ஒரு கை
ஒரே அந்த ராஜாக்கெல்லாம் ஒரே அவமானமா போயிடுச்சு. அந்த வில்ல தூக்கி நிறுத்தினபடி இக்ஷ்வாக்கு வம்சத்துடைய பெருமையை தூக்கி நிறுத்திட்டாராம் ராமன். அந்த வில்ல தூக்குனா மட்டும் பத்தாது, அதை கையாளவும் தெரியணும். அப்படி கையாள தெரிஞ்ச அந்த வீரனுக்கு தான் என்னுடைய பெண்ணாக சீதாதேவியை மனம் பண்ணி வைப்பேன். அப்படி இருக்கப்போ அந்த வில்ல தூக்கி நிறுத்தி அந்த நாடு அப்படி விட்டு இழுக்கிறாராம். இழுக்கும் போதே கூடவே சீதாதேவியுடைய மனசையும் சேர்த்து இருக்கிறாராம். அப்படி இருக்கப்போ அந்த வில்ல தூக்கி நிறுத்தியாச்சு. ராமனுடைய கை வண்ணம் இங்க பார்த்தாச்சு. அவருடைய கை வண்ணம் என்னன்னா அந்த கை வேகத்தை தாங்க முடியாமலேயே அந்த வில்லு சட்டை முடிஞ்சு போயிடுச்சான். கால் வண்ணம் அகலிகையுடைய சாப விமோசனத்தை கால் வண்ணம் பார்த்தாச்சு, கை வண்ணம் இங்க பார்த்தாச்சு. அப்போ அந்த வில்லானது என்ன சட்டை ரெண்டா முடிஞ்சு போயிடுச்சா. வில்லானது ரெண்டா ஒழித்து விழுந்ததே பாரு, வில்லானது ரெண்டா ஒழித்து விழுந்ததே பாரு, கல்யாண ராமன் நரகன் கையாளி திரையில் வாழ் ஜனகன், வில்லானது ரெண்டா ஒழித்து விழுந்ததே பாரு, விழுந்ததே பாரு. சுத்தி பெறும் முனிவோர்கள் மங்கள சோபனங்கள் கூட பத்து திசை வானவர் எல்லோரும் பரிமள மாறிகள் தூவ சித்த விரவரியாலே பத்து திசை யானைகள் தலைப்பீர கத்தி பிடியிடையார் ஜானகி காதலென நிறைவேற, வில்லானது ரெண்டாய் ஒழித்து விழுந்ததே பாரு, விழுந்ததே பாரு. அப்படி வில்லுன்னா சட்டை ரெண்டா உடைச்சு விழுந்துச்சு. இப்போ சீதாதேவிக்கு இதுவே ஒரு கவலையாக இருக்கு. தன்னுடைய அப்பா வில்லதானே அப்படி கல்யாணம்னா இவரு முடிச்சுட்டாரு, எங்க இவரோட மாப்பிள்ளையாக ஏற்க மாட்டாரு. நம்ம சீதாதேவி உள்ள ஒரு கவலை இருந்துட்டே இருக்கோம். அப்போ சீதாதேவிக்கு ஒரு ஆசை, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையை நம்ம பார்க்கணுமே அப்படின்னு ஒரே ஆசையாக இருக்கு சீதாதேவிக்கு. அப்போ இந்த காலம் மாதிரி அந்த காலம் டக்குலாம் பார்க்க முடியாது. அப்படி டக்குனு வச்சனமானா பார்த்துட்டா சுத்தி இருக்கோம்னா நம்மளே நினைப்பாங்க, அப்படி ராமரப்பா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, வெக்கமா போயிடும் அப்படின்னு சொல்லி சீதாதேவி யாரும் பார்க்காத சமயத்துல அப்படி ராமரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எப்படி வரா அப்படின்னா ராமரை பார்க்கணும் ஒரே ஆசையாக இருக்கு. அப்போ கையில கையில அத்தனை வளையல்களை எல்லாம் போட்டிருக்காரியா. அப்படி கை வளையல் அப்படி சரி பண்றது போலவே அப்படி ஓர கண்ணால பார்க்கிறாங்க சீதாதேவி. எப்படி விளங்கிட்டாயா கிருஷ்ணனை அப்படின்னு பார்க்கும் பொழுது